என்னம்மா எதுல முட்டிட்டியா மண்டை வீங்க? உன்னை பார்த்துட்டு வந்தது ரொம்ப நாள் கழிச்சு அண்ணனை பார்க்குற வர ஆர்வ கோளாறு முட்டிட்டு. ஆமா வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் அனைவரும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஊர்ல தான் உண்மையிலே எங்கே கேட்டோம் நல்லா இருக்கும்னு இருக்கீங்க. அது ஒரே சந்தோஷம் பெருமை தான். ஹலோ யாருக்கு கிடையாதுல போலாம்ல, போய்கிட்டே இருக்கணும். பொம்பளை பிள்ளை போனா பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும் இருக்க எல்லாருமே. ஆமா போமா. என்னவும் இல்ல. ஆஹா ஆஹா போமா. ரெடியா ரெடியா இருக்கீங்க? மைக் செட் கார் ரெடியா? முன்னாடி கோயிலுக்கு வேண்டிருக்கீங்களா? சடை போட்டுருக்கீங்க. அப்படிதான் ஸ்டைல். ஆமா எப்பயுமே நீங்க என்ன ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்க கூடாது, பல கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். பல கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். எதுக்கு சவாக்கவே கூடாது. வாங்க. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. வேணாம் வேணாம், நான் தான் பிடிக்கணும். அவன் வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க யாரும் பிடிக்க கூடாது. கோவப்படுவேன் பரவாயில்லையா? அப்படியா? சரி இன்னைக்கு ஒரு நாள் எங்க அண்ணன் முத்துராஜா வந்திருக்கனால உங்களுக்கு பிடிக்கிறத விட்டுட்டேன். ஓகே? ஐயோ மீன் பிடிக்க ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்தல. சொல்லி போட்டானே இல்ல. அது கல்யாணத்தை சொல்லி போட்டானே. ஒரு ஆளா மீன் மாட்டிக்கிச்சு சேர்த்தல. என்ன ஒன்னும் வேகம் பத்தலையே. திரும்பி வாங்க. விடுறதா இல்ல. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு யார் வீட்டு டவுசர் அவுந்தாலும் சரி. என்னது கலந்துக்கிட்டு இருக்கா? இப்ப கலந்துருச்சு, இப்ப கலந்துருச்சு. ஆமா இப்படியா? ஆமா சரி சரி சரி. அப்படியே உங்க வாக்கெல்லாம் பொண்ணாகட்டும். ஆள் வெயிட் போட்ட மணி இருக்கேன். கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கு. என்ன பண்ண தின்னுட்டு தின்னுட்டு கொஞ்சம் ஏறி போச்சு. அதனால சாப்பாடு கொஞ்சம் புரிய, அதுவும் நல்லா வாழ வைக்கிற தெய்வம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால வாழ வச்சுக்கிட்டே இருக்கு. இந்த நாடகத்தை புக் பண்ண பேச போகும்போது அண்ணன் ஐயா சேகர் அவர்களிடம் கேட்டேன், கீர்த்தனா எப்படி இதுவரைக்கும் நம்ம மேடைக்கு வரல, எப்படின்னு
ஐயா கீர்த்தனா இல்லைங்கய்யா, பிரீத்திகா. பிரீத்திகா பிரீத்திகா பிரித்திகா நல்லா ஆடுமான்னு கேட்டேன். ஆடுமான்னு கேட்கும்போதே அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நீங்கள் நம்ம மேடை பத்தாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்காகத்தான் கொஞ்சம் அகலமாகவே போட்டு விட்ருக்கான். இருந்தாலும் ஆனால் முத்துராஜுக்கிட்ட எடுபடுமா எடுபடாதாங்கிறது தெரியல. பல்ட்டி அடிப்பா. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட இந்த பிரித்திகாவுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் இந்த மலர் மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நல்லா அமுக்கவா, அங்க வர மச்சான், நல்லா அமுக்கவா. நமது சாத்தாம்பாடி ஊராட்சி ஒன்றிய முன்னாள் கவுன்சிலரும் நத்தம் ஒன்றிய முன்னாள் துணை சேர்மனும் மாமா பழனிசாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார். எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய ஊர் பொதுமக்களுக்கு என் சார்பாகவும் மற்றும் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நன்றி கருதும். அப்புறம் 100 ரூபா அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அவர் பேர் தெரியாது, அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு விஷயம், வரும்போது வேன்ல ஏறும்போது வேன்ல முட்டி கம்பியில வேணும் ஒன்றும் இல்லை, எங்க அண்ணனை பார்க்க ஆர்வ கோளாறுல முட்டிட்டேன். பிரித்தியா பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படித்தானே? நல்லா பேச தெரிஞ்சவங்களுக்கு நல்லா பாட தெரியாது, நல்லா பாட தெரிஞ்சவங்களுக்கு நல்லா ஆட தெரியாது. எல்லாத்துக்கும் தனித்திறமைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்க்குற அளவுக்கு என்ன கொடு சொல்லணுமோ அது கண்டிப்பான முறையில் சொல்லிருப்பான். அது நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ தங்கச்சி வாய மூடியா முத. ஓ வாய வந்து இத. சரி நான் கேக்குறேன், என்னமோ புடிச்ச உடனே முத்துராஜ் ஏதாவது சொல்லிட்டாங்க, அதுக்கு நீ என்ன சொன்ன? வருத்தப்படுவாமா அவன்? இல்ல இல்ல எதையோ சொன்னதுக்கு சொல்றேன். நான் உனக்கு என்ன வேணும்? உனக்கு தங்கச்சி வேணும்டா, எடுவட்ட பையலே. தங்கச்சி வேணாமா? ஆமா தங்கச்சி வேணும். நல்லா கிடைக்குமா? நல்லா தவுசுப்பு மொட்டை குண்டி டான்ஸ் ஆடுமான்னு கேட்டுக்கிருக்கா. ஏண்டா மானகட்ட உடுக்கி நீ ஒரு உன்னை நான் கேக்குறேன். அவரும் மொட்டை குண்டி டான்ஸ் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சரி பிரித்தியா அதே மணி வந்து ஆடுமான்னு சொன்னா எனக்கு என்ன வேணும்? நான் என்ன ஜாலின்னு சொன்னேன், மக்களுக்கு ஜாலின்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? அதே இது வந்து உனக்கு ஒரு மாமேனா எனக்கு நீ மாமே முறை வேணும்னு சொன்னா சரி ஜாலின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்ல வர்றேன், அண்ணன் தங்கச்சினா அதுக்கு அங்கிட்டுதேன் ஏலே ஏலே மேடையில வந்து நீ டான்ஸ் பாத்தா முத. ஏய் சிம்பிள் எடுத்து உடனே நான் உனக்கு சிம்பிள் எடுக்கணும். நான் எடுக்க வேணாம் வேணாம் வேணாம். ஒழுக்கமா இருந்துக்க. ஜிம்முக்கு போறியாப்பா? உடம்பு கூடுது. வச்சுக்கப்பா இருப்புல அந்த பச்சைக்கிளிய சுத்துதைய சுருக்குல. வச்சுக்கப்பா இருப்புல அந்த பச்சைக்கிளிய சுத்துதைய இருப்புல. சொல்லி அடிப்பேனடி அடிச்சனி நனத்தி அடிதானடி. சொல்லி அடிப்பேனடி அடிச்சனி நனத்தி அடிதானடி. சொல்லி அடிப்பேனடி அடிச்சனி நனத்தி அடிதானடி. நீ ஆட்டுமா பாத்து.
சரி இருக்கட்டும். ஆ. இருந்தாலும் உங்கள்ட்ட வேற மணி சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? எனக்கு ஆடுற மணி உங்களுக்கு ஆடுதா? ஆஹா. ஆடுதா ஆடல? எங்களுக்கு பிறந்ததுல இருந்து ஆடிக்கிட்டு தான் கிடக்கு. என்ன ஒரு ஆச்சரியம். அம்மா பிறந்ததுல இருந்து ஆடிக்கிட்டு. பிறந்ததுல இருந்து ஆடிக்கிட்டு தான் கிடக்கு. உங்களுக்கு மட்டும் தான, உங்க வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே வா? எங்க வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே தான். உங்களுக்கு அப்படிதானே? உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா முன்னாடி போய் 2 பேர்த்த எந்திரிக்க சொல்லி ஆடுதா என்னன்னு கேட்டு வா போ. இப்போ நான் கேட்பேன், உங்களுக்கு ஆடுதா? முன்னாடி போமா. எனக்கு 2 ஆடுது. ஏய் அங்க வர ஆடுதான், அவருக்கு ஆடுதான், அந்த ஆடுதான் பாருங்க. உங்களுக்கு எத்தனை ஆடுது? 3 ஆடுதா? பத்தி ஆடுதான். உனக்கு இனிமேல் ஆடாது. இந்த வரேன் இன்னவரே ஆடினவரே சரி. இன்னைக்கு உன் ஆட்டத்தை நான் நிப்பாட்டில் பிடிச்சிக்கிட்டு பாரு. இப்போ உங்களுக்கு ஆடுது. இனிமேல் வேண்டிக்கிறேன், இதோட உங்க எல்லாத்துக்கும் ஆடக்கூடாதுன்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன். ஆடுனா தாம்மா நல்லது. ஆடாம கிடந்துச்சுன்னா வேற மாதிரி நினைச்சிருவாங்க. ஆமா. அப்ப எப்பயுமே ஆடிக்கிட்டே இருக்கணுமா? ஆடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தான் ஆடாம நிக்கணும். நாங்க எப்ப ஆடுறோமோ அப்பதான் ஆடும். சரி, உங்களுக்கு ஆடணும், எனக்கு ஆடணும். அவன் 2 பேத்துக்கு ஆட. எனக்கு ஆடலன்னா நீங்க புடிச்சு ஆட்டி விடுங்க. ஆட்டு விடுறான். உங்களுக்கு ஆடல நான் புடிச்சு ஆட்டி விடுறேன். ஆட்டி விடு. நல்லா சின்னமா இருங்க தம்பி, லைட்டா வந்துறா கொஞ்ச நேரம். உங்களுக்கு ஆடலன்னா நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. ஆமா, இன்னைக்கு வந்து ஊர் காசை எப்படி திங்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா. அதனால இருக்கிறவரை எப்படி பண்றேன்னு பண்ணுவாரு. ரொட்டியிலேயே எட்டெழுதி தொகையிலே மாடாத ரோஜா முட்டே. என்னம்மா சொல்ற? கை நீட்டி பச்சை குத்தி கணவனோட பேர் எழுதி அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் என் மாமாவோட பேர் எழுதி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ மாமன் கணவன் இல்லையா? என் மாமா வந்து லவ் பண்ற வரையும் மாமா. ஐயா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என் கணவர். அதனால என்ன சொன்னா என்ன சொல்லணும் சரியா? கை நீட்டி பச்சை குத்தி ஏய் சூப்பர்யா. அத்தடி ஏய் நல்லா ஆடுறியா? நல்லா இருக்கா? அதே இப்ப முன்னாடி காட்டுல இப்ப சூப்பரா ஆடுது. சாந்த பத்தியா சூப்பரா இருக்கா. இதுக்கு முன்னாடி ஆட்டறப்பலாம் உனக்கு தெரியல, இப்ப மட்டும் ஆடுற மட்டும் நல்ல தெரியுமே உனக்கு. அவர்ட்ட எது சூப்பரா இருக்கு? ஆடுறது நல்லா இருக்கா? நல்லா உன் சட்டியை ஆடுறது நல்லா இருக்கா? ஆடுனது நல்லா இருக்கா? ஆடுனது நல்லா இருக்கான்னு கேளு. ஹாய், பல குண்டா சட்டியை உடைச்சிருப்பாப்ல. ஒரு குண்டா சட்டி 2 குண்டா சட்டி இல்ல. என் தண்ணி பழம் உனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு முன்னாடி ஆட்டினதான் தெரியல. சரி கடி வாங்க, வண்டி விழுக்குறோமா? அடிமா. ஆமா, இன்னைக்கு வரட்டும். சட்டியோடையும் பாடியோட இன்னைக்கு முத்துராஜாவை இன்னைக்கு வர சொல்லி 3 முக்கு முக்கி எடுக்கலன்னு வச்சுக்க. நான் 3 முக்கிட்டு விட்டுறேன். அமைதி. அவன் முக்கிக்கிறேன். மிச்சத ஃபுல்லா எங்க அண்ணன் மதன் அண்ணன் பாத்துக்குறோம். அவன் சர்வீஸ் கூட உன்னை விட பிச்சு